ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் மசாலா. இதை ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடாயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை கிராம்பை ஒண்டி தாளிச்சிக்கிறேன். பட்டை கிராம்பு ஒண்டையும் தாளிச்சிக்கிறேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். அது பாதி அளவு வெந்ததுக்கப்புறமா தக்காளி போட்டு வதக்கிக்கிறேன். தக்காளியும் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதனோட மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இது கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம், இது 200 கிராம் இருக்குது. அது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினா போதும். மஷ்ரூம் சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். புதினா கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கிறேன். 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இந்த மஷ்ரூம் மசாலா. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு.